ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு பயங்கரமான சம்பவம் போச்சு. டிக்கெட் டு ஃபினாலே. இந்த வாரம் முழுக்க பயங்கரமான சம்பவங்கள் நம்மளுக்காக காத்துட்ருக்கு. கொஞ்ச நேரத்தில் ஃபஸ்ட்டு டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போது அதுக்கு மனதளவில் தயாராக இருங்கன்னு சொல்லி நைட்டு கொடுக்குறாங்க. நைட்டு இவங்க டாஸ்க்கை முடித்து இது பண்ணப்பா ரொம்ப கஷ்டம். காலையிலேருந்து ஜாலியாக இருந்துட்டு நைட்டு தான் ஆரம்பிக்க போகுது, ரைட். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப் மாதிரி இந்த ப்ரொஃபஷன் டாஸ்க் வந்துச்சு. அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இப்போ இந்த டாஸ்க் பற்றின விஷயங்கள், அதாவது டிக்கெட் ஃபினாலே பற்றின விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜாக்லின் பவித்ரா கிட்ட ஒரு சரியான ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அதான் இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, பவித்ரா எக்காரணத்தை கூட டாப் 5 வந்துடக்கூடாதுன்னு அவங்களுக்கு என்னம்மா, இல்லை சப்போஸ் இந்த பொண்ணுக்கு லக்கில் டிக்கெட் ஃபினாலே வந்துருச்சுன்னா, இந்த பொண்ணுக்கு சப்போஸ் பணப்பெட்டின்னு ஒரு மேட்ரு வந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு இந்த பொண்ணு வெளியே போயிடணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தை சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்னென்னா, டிக்கெட்டு ஃபினாலே இப்போ வின் பண்ணிவிட்டு சப்போஸ் பணப்பெட்டி வைக்கும்போது நம்ம அதை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோ, அந்த டிக்கெட்டு ஃபினாலே யாருக்குமே இல்லாமல் போயிடும். அப்போ டோட்டலாக அந்த 5 இடமும் காலி ஆகிடும் அப்படின்னு ஒன்று இவங்க யோசிக்கிறாங்க. டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணிட்டு எப்படி பணப்பெட்டி எடுக்க முடியாது? தப்பா? அப்புறம் சீசன் 6 அமுதவாணன் பண்ணார், என்ன அர்த்தம்? என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு அப்படியான்னு கேட்குறாங்க. அப்புறம் நம்ம யோசிச்சு பார்த்தா, ஆமாம், அமுதவாணன் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணுவார். 103வது நாள் அவருக்கு பணப்பெட்டி கிடைக்கும், எடுத்துகிட்டு ஓடுவார். செம்மல. ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸு அந்த மெடலு ப்ளஸ் ஒரு அமௌண்ட்டு. செகண்டு யாருக்குமே அமௌண்ட்டு கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக அந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு தான் அமௌண்ட்டு. வேறு எல்லாருக்கும் இவ்வளோ நாள் அந்த கடந்து வந்தாங்க பாருங்க, அதுக்கு உண்டான அந்த சம்பளம் அதுவே ஒரு நல்ல அமௌண்ட் வரும் வச்சுக்கோங்க. பட் ஆனால் இந்த டைட்டில் வின்னருக்கும் இந்த பணப்பெட்டி எடுக்கிறவங்களுக்கு தான் சரியான காசு. ஸோ அப்படின்ற போது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் ஜாக்லின் இப்படி எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு முடிவில் இருக்காங்க. அவங்களுக்கு மேபி டைட்டில் வின்னர் நான் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ டைட்டில் வின்னராக யாருக்கெல்லாம் சான்ஸ் இருக்கோ, முத்துக்குமார் அந்த மாதிரி எடுக்க மாட்டார், ஜாக்லின் எடுக்க மாட்டாங்க, தீபக் கூட மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அருண் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. மீதி இப்போ 5வது இடத்துக்கு தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் இவங்க யோசிக்கிறாங்க. இந்த டிக்கெட்டு ஃபினாலே இன்னொன்று அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாருமே அப்படியே உணர்ச்சி பொங்க இருந்தாங்க. ஒருத்தவங்க மட்டும் ஜெங்கி நின்றுட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. சௌந்தர்யா பிக் பாஸ் கேட்குறாரு, முத்துக்குமரன் எஸ் சார், தீபக் எஸ் சார் அப்படின்றாங்க. ஒருத்தர் இவங்க சௌந்தர்யா மண்டே மாட்டம் ஆடுறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்காங்க. அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால தான் எல்லாருக்கும் பிடிக்க மாட்டுது. இவங்க வெளியில் ஆனால் ஓட்டும் வருது, உள்ளே இந்த டாஸ்க்லேயே பெருசாக பண்ணுறதில்ல. என்னத்த சொல்கிறது. ஆனால் இங்கே சூப்பராக நல்லா பவித்ராக்கு ஒரு மண்டைய கலவரமாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பவித்ரா வச்சுருப்பாங்க, எது எப்படியோ டிக்கெட்டு ஃபினாலே மட்டும் நம்மளுக்கு லக்கில் கிடச்சிது, நம்மளும் ஏன்னா அவங்களும் நல்லா எஃபோர்ட் போடுற ஆள், ப்ளஸ் லக்கு அவங்க பக்கம் இருக்குது, கிடச்சிது. பணப்பெட்டி அப்படியே நைஸாக எடுத்துகிட்டு போயிட்டு டிக்கெட்டு ஃபினாலே காலி பண்ணுறவங்க தான் அப்படி முடிவு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே இந்த கிளவரான மேட்ரு தான். எல்லாருமே மண்டே கலவரத்துக்கு காரணம் என்னென்னா, டாப் 5 பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். எவனோ ஒருத்தர் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போனோம், எவிக்ஷனில் எவனோ ஒருத்தர் போகணும், நான் ஜம்முன்னு அங்கே போய் நிற்கணும், அதுக்கப்புறம் மக்கள் ஓட்டு போகிறத வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் முத்துக்குமாரன், ஒரு பக்கம் ஜாக்லின், மஞ்சரியெல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. மற்றபடி யாருமே அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தான் மண்டையை கழுவிட்டு இருக்காங்க எல்லாரையும். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உண்மையிலேயே இப்போது இந்த BB8 டைட்டில் வின்னராக யார் வருவாங்க உங்களுக்கு தோணுது? பணப்பெட்டி யார் எடுப்பாங்கன்னு தோணுது? டிக்கெட்டு ஃபினாலே யார் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.